அனைவருக்கும் காலை வணக்கம். தேடினேன் 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 ஓடி ஓடி தேடினேன், ஆனால் எங்கேயுமே கிடைக்கலங்க இந்த பூக்கள். கடைசியாக பார்த்தா என் அம்மா வீட்டிலே தங்கச்சி வச்சுருந்தா. அப்படியே இந்த பூக்களில் பறிச்சுட்டு வந்துட்டேன். நான் செடிகளை பறிச்சுட்டு வந்துட்டேன். போன வருஷமும் ஒன்று கொடுத்துருந்தா, அது காஞ்சி போச்சு. இந்த வருஷம் வேரோடு அப்படியே பிடுங்கி கொடுத்துட்டா. அதை தான் நடவு செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டியாச்சு. அப்புறமா நம்ம எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கா பாருங்கள். இந்த வருஷம் சீசனில் நல்லா பூக்கள் கொடுப்பாங்க. இது கிழங்கு வகை சார்ந்தது தான். பக்கத்தில் அப்படியே கிழங்கு வந்துடும். ஒரு செடி நமக்கு வந்து சரியாக உருவாயிடுச்சுன்னா அடுத்தடுத்து வந்துடும். இது அப்படியே தம்பி ஒய்ஃப் கொடுத்துருந்தாங்க, மல்லிகைப்பூ செடி. இன்றைக்கி அதையும் நடவு செஞ்சிடலான்னு ரெண்டையும் முடிவு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் மண் கொட்டிட்டேன். வெயில் காலன்றதுனால நம்ம வந்து மூடாக்கு மேலே போடுறத விட பாதி மண் பாதி நடுவில் போட்டு மேலே போடும்பொழுது வெயில் தாக்குதல் நம்ம வேருக்கு வராது. அது வந்து நம்ம செடிகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம மேலே மூடாக்கு போடுறத விட ஆல்ரெடி வச்ச செடியை அந்த மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம வைக்க போகிற செடியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, வெங்காயத்தூள், நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடும்பொழுது செடிகளுக்கு சத்துக்களும் கிடைக்கும். மூடாக்கு மாதிரி 2 in 1 இது செயல்படும். அப்படியே வந்து நம்ம போட்டுட்டு மேலே தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியது தான். இதை நம்ம வெயிலில் கூட வைக்கலாம். ஏன்னா நம்ம நடுவில் வந்து மூடாக்கு போடுறதுனால இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வெயிலில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேரடி வெயில் தாக்குதல் நம்ம செடிகளை ஒன்றும் பண்ணாது. இந்த பூக்களுக்கு வெயில் சீசன் கொண்டாட்டங்க. அப்படியே மல்லி செடி நட்டாச்சு. அது நடவு செய்கிறத பார்க்கலாம், எப்படி நடவு செய்கிறேன்னு சொல்லி. இது அடுக்கு மல்லி இல்லைங்க, நம்ம மல்லி செடி வந்து நாட்டு மல்லி, நிறைய பூக்கள் கொடுக்கும். இதை பற்றி நான் விரிவான வீடியோ போடுறேன். நான் பராமரிப்பில் இருந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லி. இவங்களும் வெயில் சீசனுக்கு நிறையா பூக்கள் கொடுப்பாங்க. அதனால் ரெண்டையும் ஜோடியாக சேர்த்துட்டேன் நான். நம்ம வீட்டில் ஆல்ரெடி மல்லிகைப்பூ செடி இருக்குது. தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான முறையில் நம்ம தோட்டத்தை பராமரிக்கலாம். லில்லிக்கு சன்லைட் ஸ்ட்ரைட்டாக கிடைச்சாலே போதும். அதே மாதிரி மல்லிக்கும் வெயில் அதிகமாக கிடைக்கணும்.